ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஆபீஸுடைய தன்மை என்ன, அதோட இம்பாக்ட் என்ன நம்ம பாலிடிக்ஸ்ல, அண்ட் அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெளிவா பார்ப்போம். இன் அண்ட் அவுட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாம் தான் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இதுவரையும் வேலை செஞ்சிருக்கவங்க. இப்ப இருக்கவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் ஜெக்தீப் தன்கர் அப்படிங்கிறவரு. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற டாபிக்கை எந்தெந்த ஏரியாஸ்ல டச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுடைய பொசிஷன் ரிகார்டிங் டு ராஜ்யசபா, அண்ட் இவரை யார் எலெக்ட் பண்ணுவா, எலக்டோரல் காலேஜ் என்ன, அடுத்தது வந்து இவரை ரிமூவ் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு, அண்ட் இவருடைய ரோல், இவருடைய வேலை என்ன, இந்த ஏரியாஸ் தான் வந்து டச் பண்ணிருக்காங்க. இதுல கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்றாலே நமக்கு வந்து இந்த ஆபீஸ் டோட்டலா புரிஞ்சிடும். அதனால நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி அனலைஸ் இட் அண்ட் அட்டெண்ட் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் இவருடைய பொசிஷன் கான்ஸ்டியூஷன்ல எங்க மென்ஷன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 63 இருந்து 71 வரையும் இவருக்கான இது இருக்கு. இவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் ஆஃப் இந்தியா, ஆபீஸ் இன் இந்தியா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆபீஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் ஆபீஸ் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் இவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸ்பீக்கர் தான், சாரி எஸ், ஸ்பீக்கர் எப்படி லோக்சபாக்கோ அதே மாதிரி ராஜ்யசபாக்கு இவர் தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் எப்படியோ அதே லைன்ஸ்ல தான் இந்த நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸும் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ யார் வேணாலும் ஆயிரலாமா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரலாம். பட் ஒன்லி இஃப் யூ ஹேவ் தீஸ் 4 கண்டிஷன்ஸ். ஒன்னு, யூ ஷுட் பி a citizen ஆஃப் இந்தியா, அண்ட் யூ ஷுட் பி 35 years ஆஃப் ஏஜ், அண்ட் ராஜ்யசபா எம்பிக்கான எலிஜிபிலிட்டி வேண்டும். இதே பிரசிடென்டா நீங்க ஆகணும் அப்படின்னா லோக்சபா எம்பிக்கான தகுதி உங்களுக்கு இருந்திருக்க வேண்டும். ராஜ்யசபா எம்பிக்கான தகுதி இருந்துச்சுன்னா நீங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், ப்ரொவைடட் மேல இருக்க ரெண்டும் சிட்டிசன் அண்ட் 35 years, அண்ட் நீங்க ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் கீழே நீங்க ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க ஓகே, குவாலிபிகேஷன் உங்களுக்கு இருக்கு. அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னா, நீங்க வந்து எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ இருக்கக்கூடாது, சிட்டிங் எம்பி எம்எல்ஏவா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெக்கேட் பண்ணணும் அந்த சீட்டை. அதற்கப்புறம் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் தரக்கூடிய ஆபீஸ்ல எதுவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நீங்க இருக்கக்கூடாது. அண்ட் எலெக்ஷன் ப்ரொசீஜர், ஓகே, இதெல்லாம் நீங்க வந்து பூர்த்தி செஞ்சுட்டீங்க. இப்போ எலெக்ஷனுக்கு போறீங்க. நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு கேட்டா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ். மக்கள் டைரக்டா ஓட்டு போட்டு எடுப்பாங்களான்னு கேட்டா நோ. மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், யார் யார் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா போத் எம்பிஸ், லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பி. லோக்சபால எலெக்டட் எம்பி, நாமினேட்டட் எம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இது ஏன் இந்த டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு நாமினேட்டட் எம்பிஸ் வந்து ஓட்டு போட்டு அவங்க வந்து ஓட்டெடுப்புல பங்கேற்க மாட்டாங்க பிரசிடென்ட்டுக்கு, ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பங்கேற்பாங்க. அதற்கு பின்னாடி இருக்க குட்டி லாஜிக் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் தான் உங்களை நாமினேட்டே பண்ணுவாரு. இப்போ வந்து உங்களை ஒருத்தர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்டா இருக்காரு, உங்களை ஒரு நாமினேட் பண்ணிடுறாரு, நீங்க நாமினேட்டட் எம்பி. இப்போ நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓட்டு போடுறதுக்கு, ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றால் அவர் அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் தான் ஓட்டு போடுவீங்க, ஏன்னா அவர் தான் உங்களை நாமினேட் பண்ணார். சோ அந்த இடத்துல ஒரு பயஸ்னஸ் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நாமினேட்டட் எம்பிஸ பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இப்போ நமக்கு என்ன தெரியும், எலக்டோரல் காலேஜ்ல எம்பிஸ், ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் இருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு எம்பிஸ் எம்எல்ஏஸ் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. பிரசிடென்சியல் எலெக்ஷனுக்கு அது பிரசிடென்ட்ன்ற டாபிக்ல நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ல தான் இவங்களுடைய ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது என்னன்றது தனி வீடியோ இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் சீக்ரெட் பேலட்ல தான் ஓட்டு போடுவாங்க. சீக்ரெட் பேலட், ஓப்பன் பேலட் கிடையாது, சீக்ரெட் பேலட். எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வருது, நீங்க வந்து சேலஞ்ச் பண்றீங்க, இந்த எலெக்ஷன் வந்து தவறான முறையில நடந்திருக்குங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி ஆமா தவறான முறையில தான் நடந்திருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அப்படின்றால் இவர் ஆபீஸ் வந்து வெக்கேட் பண்ணணும். பட் இவரு அதுவரையும் எடுத்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்வியஸா இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வந்து அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அவரு எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. பிகாஸ் நம்மளுடைய சிஸ்டம்ல இவங்க வந்து வெறும் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் தான், பேரளவுல தான் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எக்ஸிக்யூட்டிவ். பிரைம் மினிஸ்டர் சொல்ற டெசிஷன்ஸ் தான் இவங்க ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எதுவும் நலிஃபை ஆகாது. ஓகேங்களா? டேர்ம், இவருக்கான டேர்ம் வந்து 5 years.
அடுத்தது ரெசிக்னேஷன் லெட்டர் இவர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். எவ்வளவு தடவை வேணாலும் he can be re-elected for n number of times. ஓகே, இவர் இதுல வந்து வேகன்சி வருது, இந்த வைஸ் பிரசிடென்ட் சீட் வந்து வேகன்ட் ஆகுது அப்படின்னா எப்பெல்லாம் வேகன்ட் ஆகும்? ஆட்டோமேட்டிக் வேகன்சி. ஆட்டோமேட்டிக் வேகன்சி எப்போனா எக்ஸ்பைரி ஆஃப் டேர்ம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா இவர் ரிசைன் ஆகுறாரு, இல்லைன்னா இவர் வந்து ரிமூவ் பண்ணப்படுறாரு. இன்னொன்னு அன்இன்டெண்டட் சர்க்கம்ஸ்டன்சஸ் லைக் டெத், இல், ஃபாலிங் இல், அது மாதிரி எல்லாம். அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன், எய்தர் சுப்ரீம் கோர்ட் பண்ணலாம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல இவர் எலெக்ஷனே செல்லாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ரெசிக்னேஷன் லெட்டர் இவர் யாரு கொடுக்கணும்னு பார்த்தோம்? பிரசிடென்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? அப்போ இவரை ரிமூவ் பண்றதுக்கும் ரெசிக்னேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெசிக்னேஷன்னா இவரா வாலண்டியரா நான் எனக்கு இந்த வேலை வேணாங்கன்னு சொல்லி ரிசைன் பண்றது. ரிமூவல் வந்து இவர் தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு பார்லிமெண்டே இவர் வந்து நீக்கிறது. சரி, அது எப்படி நீக்குவோம்? அதற்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இவரை நீக்கணும்னா 14 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 14 நாளுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறீங்க, உங்களை நீக்கிறதுக்கு நாங்க வந்து மூவ் பண்ண போறோம் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீர்மானம், ரெசல்யூஷன்னா வேற ஒண்ணும் கிடையாது, தீர்மானம். அந்த தீர்மானம் சிம்பிள் மெஜாரிட்டியில நீங்க மூவ் பண்ணணும். ஓகேங்களா? மூவ் பண்ணணும்னா ராஜ்யசபால மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், லோக்சபால நீங்க மூவ் பண்ண முடியாது. இதே பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னா நீங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே மூவ் பண்ணலாம். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபால மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஒய் அப்படின்னா சிம்பிள் ரீசன், ஏன்னா அவர் ராஜ்யசபாவோட தலைமை தான். ஓகேங்களா? ஏன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பத்தி ராஜ்யசபாவுக்கு தான் நல்லா தெரியும். பட் பிரசிடென்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் ஆக்டிவா இருக்கிறதுனால லோக்சபா ராஜ்யசபா எல்லாருக்குமே அவர் வந்து அக்கௌண்டபிள்ங்கிறதுனால அவரு அவர் அக்கௌண்டபிள் இல்ல, லிட்டரலா அவர் வந்து எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ரெண்டு ஹவுஸ்லயுமே மூவ் பண்ணலாம். ராஜ்யசபாவுடைய ஹெட் இவரு அப்படிங்கிறதுனால நீங்க ராஜ்யசபால மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அதற்கப்புறம் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 எம்பிஸ் இருக்காங்கன்னு ஒரு பேருக்கு வச்சுக்கோங்களேன். இதுல சிம்பிள் மெஜாரிட்டி வந்து 51 பிளஸ் 49, இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேங்களா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னா அந்த 100 பேர்ல அன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறது 80 பேர், 20 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அன்னைக்கு ஆக்டிவ் ஸ்ட்ரென்த் 80 பேர்னா இதுல சிம்பிள் மெஜாரிட்டி எவ்வளவு? 41 பிளஸ் 39, 41 தானே சிம்பிள் மெஜாரிட்டி. சோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஆக்டிவா எத்தனை பேர் இருக்காங்க, அன்னைக்கு ஆக்டிவானா அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கவங்க கிடையாது, அன்னைக்கு வந்து வந்தவங்க கிடையாது, டோட்டலா அந்த வேகன்சி போக, விச் மீன்ஸ் அங்க இருக்க 100 பேருங்க. ஓகேங்களா? இதுல அன்னைக்கு வந்தது 90 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 95 பேர் டோட்டல் ஸ்ட்ரென்த், 5 பேர் இறந்துட்டாங்க, இல்லைன்னா 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 95ல எவ்வளவு மெஜாரிட்டியோ அதான் கணக்கு வரும். சரிங்களா? இது மட்டும் குழப்பிக்காதீங்க. புரியல அப்படின்னா ஒரு 10 செகண்ட் ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அதற்கப்புறம் லோக்சபாக்கு போகும். லோக்சபா ஓகே பண்ணிருச்சு அப்படின்னா he will stand impeached. ஓகேங்களா? இங்க வந்து பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இஸ் ஹையர். ஓகே, இவருடைய பவர் என்னன்னா எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அபிஷியோனா வைஸ் பிரசிடென்ட்ங்கிற வைஸ் பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட் ஹோல்ட் பண்றதுனாலே இவருக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு போஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் அபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. எக்ஸ் அபிஷியோனா அதனால் வரப்பட்ட போஸ்ட் அப்படிங்கிறது சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. இவர் தான் ஸ்பீக்கர், எப்படி லோக்சபாக்கோ அவர் தான், அது மாதிரிதான் இவரு ராஜ்யசபாக்கு. ஓகே, ஒருவேளை இவரோட வேலை என்ன, முக்கியமான வேலை ரிகார்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசிடென்ட் உடம்பு முடியாமையோ இல்ல வேக்கண்டோ ஆயிடுறாரு, ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னா மேக்சிமம் 6 மாசம் இவர் வந்து அந்த சேர்ல பிரசிடென்ட்டா ஆக்ட் பண்ணலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள எலெக்ஷன் வச்சு இன்னொரு புது பிரசிடென்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்தாகணும். ஓகேங்களா? இவருடைய சேலரிஸ் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்லிமெண்ட். அப்போ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு டேட்ல அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஸ் கமலா ஹாரிஸ். இந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வேகன்சில தாங்க பெரிய டிஃபரன்ஸ். வேகன்சில இந்தியன் பிரசிடென்ட் வந்து வேக்கன்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் போய் அந்த சேர்ல உட்காந்துக்குவாரு. மேக்ஸிமம் 6 மாசம் தான், அதற்கு மேல அவர் உட்கார முடியாது. புது பிரசிடென்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்தாக வேண்டும் இந்தியால. ஆனால் அமெரிக்கால இப்ப பைடன் இருக்காரு இல்லையா, ஜோ பைடன், அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்றால், நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, விச் மீன்ஸ் கமலா ஹாரிஸ், அவங்க நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்ல இன்ஃபேக்ட் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட்டுக்கு இறப்பு இல்லைன்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் போய் அந்த சேர்ல உட்காந்துக்குவாங்க. எத்தனை நாளைக்குன்னு கேட்டா அந்த டேர்ம் முடியற வரை அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. இதுதான் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் நம்ம வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து அங்க அங்க வந்து டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் எல்லாத்தையுமே அவங்க டைரக்டா மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனால அவங்க போய் அங்க உட்காந்துக்குவாங்க. இந்தியால அப்படி கிடையாது. பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நீ வந்து மக்கள் டைரக்டா உங்களை எலெக்ட் பண்ணாதனால நீங்க போய் அவ்வளவு நேரம் ஆபீஸ் ஹோல்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் அப்படி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணணும், அவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஜாயின்ட் சிட்டிங்ல உட்கார வச்சு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால்
11th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸ்ங்க. அது இல்லாம இவர் வந்து ஒரு நாமினல் போஸ்ட் தான். ஸோ தனித்தனியாவே 2 ஹவுஸுமே தேர்ந்தெடுத்துக்கலாம். ராஜ்யசபாலே ஓட்டிங் நடக்கும், லோக்சபாலே ஓட்டிங் நடக்கும். அதற்கப்புறம் 2 பேர் சேர்ந்து வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் போய் ராஜ்யசபாவை சேர் பண்ணுவாரு. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வி வில் சி இன் அதர் வீடியோ. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் இருந்துச்சு, ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ கைஸ்.